தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொண்டு வெளியான படங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1987ஆம் வருடம் சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளியான படம் பேசும் படம். இந்த படத்தில் கமல் மற்றும் அமலா நடித்திருந்தனர். மாடர்ன் சினிமாவில் வந்த முதல் வசனமே இல்லாத ஒரு முழுநீள படமாக இந்த படம் அமைந்திருந்தது. அதோடு த்ரில்லர் ஜானரிலும் படத்தை எடுத்திருந்தார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்தபடியாக 1954ஆம் வருடம் சிவாஜி கணேசன் பண்டரிபாய் நடிப்பில் வெளியான படம் அந்த நாள். எஸ். பாலச்சந்தர் இயக்கிய இந்த படம் கருப்பு வெள்ளை படமாக வெளியானது. அந்த காலத்தில் கருப்பு வெள்ளை படம் என்றாலே பாடல்கள் ஏராளமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பாடல்களே இல்லாமல் வெளியான முதல் படமாக இது அமைந்திருந்தது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அடுத்து 2017ஆம் வருடம் வெளியான திரைப்படம் தாயம். சந்தோஷ் பிரதாப் நடிப்பில் வெளியான இந்த படம் ஒரே அறையில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய படமாக அமைந்தது. இந்த படத்தை இயக்கியவர் கண்ணன் ரங்கசாமி. பார்த்திபன் என்றாலே ஏதாவது ஒரு வித்தியாசமான முயற்சி. அப்படி 2014ஆம் வருடம் அவர் இயக்கத்தில் வெளியான படம் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். எப்படி வசனம் இல்லாமல் கமல் படத்தில் நடித்தாரோ அதே போல கதையே இல்லாமல் ஒரு படத்தை இயக்கினார் பார்த்திபன். அதுதான் இந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். இந்த படத்தில் பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தனர். அடுத்ததாக இருவர் மட்டும் என்ற திரைப்படம். 2006ஆம் வருடம் வெளியான இந்த படத்தில் அபாய் மற்றும் சுனிதா சர்மா ஆகியோர் நடித்திருந்தார்கள். எந்த துணை நடிகர்களும் நடிகைகளும் இல்லாமல் இருவர் மட்டுமே நடித்த முதல் படமாக இது அமைந்தது. அதன் பிறகு ஒருவரை மட்டுமே வைத்து எடுத்த படமாக ஒத்த செருப்பு படம் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 2010ஆம் வருடம் அமுதன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தமிழ் படம். மிர்ச்சி சிவா இந்த படத்தில் நடித்திருந்தார். தமிழ் சினிமாவில் முதல் ஸ்பூஃப் படமாக இது அமைந்திருந்தது. ஒரு காமெடி ஜானரில் அமைந்த இந்த படம் இன்று வரை ரசிகர்களுக்கு பிடித்த படமாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக பார்த்திபன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் இரவின் நிழல். முன்பின் முறையில் ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட படமாக இந்த படம் அமைந்தது. ஆசியாவிலேயே இதுதான் முதல் முறையாக நான் லீனியர் முறையில் எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருந்தது. இந்த வரிசையில் யாராலும் அவ்வளவு சீக்கிரம் மறக்காத திரைப்படம் சுயம்வரம். இந்த படத்திற்காக 14 முன்னணி இயக்குநர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். 4 முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். 14 முன்னணி ஹீரோ மற்றும் 12 முன்னணி ஹீரோயின்கள் என ஒரே நாளில் உருவான கின்ன சாதனை படமாக இந்த படம் அமைந்தது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.